அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாய் இருப்பீராக, என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்பான சகோதரங்களே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திருப்பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் அதிகமாக இயேசுவினுடைய திரு இருதயத்தை நன்றியோடு நினைத்து அந்த திரு இருதயத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்ற நாளாக இருக்கிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் விழாவை கொண்டாடவிருக்கிறோம். எனவே இந்த இன்றைய நாளில் இருந்து வருகின்ற வெள்ளி வரை நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, இன்னுமாக நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் திரு இருதயத்திடம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அத்தோடு திரு இருதயத்துக்கு எதிராக நாம் கட்டிக்கொள்ளுகின்ற பாவங்களுக்காக எல்லாம் மனம் வருந்தி இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு முன் நம்மை ஆயத்தம் செய்து இயேசுவினுடைய இருதயத்தின் மகிமையை அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் வாழ இந்த திருப்பலி வழியாக நாம் அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 18 மற்றும் 21b முதல் 30 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே,
பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கின்றேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கின்றேன். இப்போதும் ஓர் அறிவிலியைப் போன்றே பேசுகின்றேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ராயேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிபெறவினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியினனாகவே பேசுகின்றேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருதூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. யாராவது வலுவுற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றாலும் என் வலுமின்மையை பற்றியே நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 இறைவசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக 17b. உங்கள் பதிலாக ஆண்டவர் இடுக்க நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்க நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமை மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த இலை மூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். Hallelujah, hallelujah.
உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மலை பொழிவு தொடர்ந்து கொண்டு போகிறது. அவர் மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர் என்ற மத்தேயு நற்செய்தியாளரனுடைய ஆரம்ப மலைப்பொழிவுக்கான ஆரம்ப முன்னுரைக்கு பிறகு இயேசு மலையை விட்டு இறங்கினார் என்று அவர் கூறும் வரைக்கும் ஏறத்தாழ 2 அதிகாரங்களுக்குள்ளே இயேசு ஆண்டவனுடைய மலைப்பொழிவு அப்படி அடங்கி கிடக்கிறது. 5, 6, 7 மன்னிக்கவும் 5, 6, 7, 8 அதிகாரங்களுக்குள்ளே இயேசுவினுடைய மலைப்பொழிவு அடங்கி கிடக்கிறது. எனவே இயேசுவினுடைய ஒவ்வொரு போதனைகளும் நம்முடைய வாழ்வை சரியான பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கான திட்டமிட்ட போதனைகளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற செல்வம், நாம் பல வேளைகளிலே செல்வம் என்றால் நினைப்பது பணம், நகை நட்டு, வாகனம், மாடி வீடு, காணி பூமி, நிலப்புலன்கள், இவைதான் செல்வங்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவை அல்ல செல்வம். இயேசு ஆண்டவர் குறித்து காட்டுகிற செல்வம் என்னவென்று சொன்னால் இறையாட்சி. இறையாட்சியின் நிமித்தம் நாம் செய்கின்ற நல்ல பண்புகள். எல்லாவற்றிற்கும் மேலாக பவுலடிகளார் சொல்லுவார், ஒப்பற்ற செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். அது யார் அந்த ஒப்பற்ற செல்வம்? இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம். எனவே இங்கே நாம் பெருமை பாராட்ட வேண்டிய செல்வம் என்னவென்று சொன்னால் அது இயேசு ஆண்டவரை எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய செல்வத்தினுடைய தன்மை விளங்கும். எனவே இயேசு ஆண்டவர் என்கிற செல்வத்தை நாங்கள் அதிகமாக கை கொண்டால் இந்த உலக செல்வங்கள் என்கிற நகை நட்டு, போதை மற்றும் ஏனைய விடயங்கள், நிலபுலன்கள் இவையெல்லாம் நமக்கு பெரிதாக தோன்றாது. மறுபக்கமாக நமக்கு இந்த உலக செல்வங்கள் பெருசாக தெரியும் என்று சொன்னால், காசு பணம் அவை பெரிதாக தெரியும் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு ஒப்பற்ற செல்வமாக தெரிய மாட்டார். அன்பான சகோதரங்களை பாருங்கள், புனித பவுலடிகளாரினுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு 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 வித்தியாசமான கோணத்திலே சிந்தித்து பார்த்தால், என்னை பொறுத்த வரையிலே சில வேளைகளில் இந்த வார்த்தை பிழையானதாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரையிலே இந்த இயேசு என்கின்ற ஒப்பற்ற செல்வத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர், ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர், திருச்சபை அழிக்க வேண்டும் என்று, ஆனால் இடைநடுவிலே இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதன் பின் இயேசு என்கின்ற ஒப்பற்ற செல்வத்தை அவர் அதி உச்ச நிலையிலே கையாண்டார். அது ஆட்கொள்ளப்பட்டார், அவை வாழ்ந்து காட்டினார், போதித்து காட்டினார். என்னை பொறுத்தவரையிலே இப்படி சொன்னால் கூட தவறில்லை.
இயேசு அவருக்கு ஒரு போதை போன்று இருந்தார். நாம் சில வேளை இந்த வார்த்தை பிழையாக இருக்கலாம். இயேசு அவருக்கு ஒரு போதை போன்று இருந்தார். நன்மையான விதத்திலே அவர் ஆட்கொள்ளப்பட்டார் இயேசுவால். எனவே அந்த போதைக்காக அவர் எல்லாம் செய்தார். பாருங்கள், இன்றைக்கு நாம் தற்கால உலகத்திலே சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களிலே பார்க்கிறோம், போதைக்காக மனிதர்கள் செய்கின்ற வேலைகள். களவு செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், எத்தனையோ அட்டூழியங்களை செய்கிறார்கள் போதைக்காக. அதுபோன்றுதான் இந்த பவுலடிகளார் இயேசு என்கிற போதைக்காக எல்லாம் செய்தார். அவர் சொன்னார், இயேசுவுக்காக அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன், குணு ரபிஷ், குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே அவர் he went to the extreme. அவர் அந்த ஒரு எல்லை கடந்த வீதியாக அவர் சொல்லுகிறார், எபிரேயரா நானும் தான், இஸ்ரேலரா நானும் தான், ஆபிரகாம் நானும் தான், கிறிஸ்துவின் பணியானன் தான் நானும் தான், உங்களை விட நான் ஆழ்கடலில் கிடந்த நான் ஓரிரவும் பகலும் அல்லலுற்றேன், ஆழ்கடலில் பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், புறமக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர், காட்டிலும் இடர், கடலிலும் இடர், போலித்திருத்துறாலும் இடர், இப்படியோ எத்தனை துன்பங்களை நான் பட்டேன், பன்முறை கண்விழித்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாழினேன், ஆடையின்றி இருந்தேன். யாருக்காக? இயேசு என்ற போதைக்காக. இன்றைக்கு உங்களையும் என்னையும் யார் பீடித்திருக்கிறது? எந்த போதை பீடித்திருக்கிறது? நம்மை பீடித்திருக்கக்கூடிய போதைகள் வேறு யாரோ. அது குடியாக இருக்கலாம், போனாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம். இவைதான் நம்மை பீடித்திருக்கிறது. ஆனால் இயேசுவால் எப்பொழுது நாம் பீடிக்கப்பட போகிறோம்? இயேசு எப்பொழுது என்னுடைய போதையாக மாறுவார்? தப்பாக நினைக்காதீர்கள். இயேசு எப்பொழுது என்னுடைய போதையாக மாறும், என்னுடைய செல்வமாக எப்பொழுது மாறுகிறாரோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வு இறையாட்சிக்குரியதாக மாறும். ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம். அன்பின் இறைவா, உமக்கு ஊழியம் செய்ய சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து விடுதலை அளித்து அவர்களுடன் துணை நின்று நீரே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, இறையாட்சி விழுமியங்களுக்குள் விழிப்புணர்வு இன்றியமையாதது என்பதை நாம் உணர்ந்து அறிவிலிகளாய் இராமல் முன்மதியாக செயல்படுபவர்களாகவும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கவும் தூய ஆவியாரின் கொடைகளை மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, நீர் ஒருவரே மெய்யான கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு உம்மில் உண்மையான நம்பிக்கை கொண்ட இறை மக்களாக வாழ எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இளையோர்கள் தம் வாழ்வில் வரும் இன்ப துன்பம், வெற்றி தோல்விகள், சாதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் சமமாக ஏற்று எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சொன்ன வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் கவலைகளையும் தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இயேசுவுக்காக வாழ இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது பணியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்ப இரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம் எல்லாத்தில் ஆகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாசி விலையில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசுவால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட வேண்டிய அனுபவம் கேட்டு மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி இருப்பாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் புனித பவுலடிகளார். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களையும் இயேசு அனுபவமாக மாற்றி இயேசுதான் உண்மையானவர் என்பதை தன்னுடைய வாழ்வில் நிரூபித்தவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து
நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவென்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவென்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புகழேற்றம். அன்னையுன் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.